மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி வாரி. சென்னையில் விஷ ஊசி போட்டு குறிப்பிட்ட விஐபியில் கடத்தி கொலை பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கினது, நகையில் பறிச்சது, இந்த மாதிரி விஷயம்லாம் விஷ ஊசி கொலை வழக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொலை பண்ணாங்க. பிரபல நகை கடைக்காரர் கடத்தலான்னு திட்டமிட்டு இருந்தாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. யார் அந்த நகை கடத்தல்? இவருடைய 23 வயதிலேயே காதலி முத்துமாரி ஒரு கொலை வழக்கு. இப்போ அவருக்கு 32 வயசு தான். பெண்ணை கொலை பண்ண வழக்கு ஒன்று. முதல் வழக்காக தான் நகை கடை அதிபரை துப்பாக்கி முனையில் 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனை முகமூடி அணிந்துக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணி, அது சினிமா துணை நடிகர் ஒருத்தருடைய வண்டி, அவரும் கூட இருந்து இவரை இருந்து எல்லாம் இருந்து பண்ணியிருக்காங்க. அவரை விசாரிக்கும் போது ஒன்றா லிங்க்கு போகுது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனைவி சூர்யா தான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் அது போச்சு. இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரியாக முறைகேடாக சித்தரித்ததை என்னால் ஏற்றுக்க முடியல. என் கணவர் தலைகுனிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்களோட பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐகோர்ட் மகாராஜ் சொல்லி தானே ஐகோர்ட் மகாராஜ் சொல்கிறாரு. அது சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறதா, இந்த அம்மாவுடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது ஏற்றுக்கிறதா? அவர் யார்? முதல்ல அவர் பல வழக்குகள் சம்மந்தப்பட்டவர். காதலியே கொலை பண்ணியிருக்காரு. மனைவி பிரியதர்ஷினி என்கிற பிரியா, இவர், அப்புறம் அவங்க கூடவே தனலட்சுமின்னு ஒரு லேடி, இவங்க 3 பேர் இருந்துக்கிட்டு கிரைண்டர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் அதாவது இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க தான் எல்லாம் அதிகமாக தெரியும். பெண் குரலில் பேசுறது, ஆண் குரலில் பேசுறது, அந்த மாதிரி பேசி என்ன சொல்கிறது, தேன் சொட்ட பேசி கொண்டு போயிட்டு ரவுடிகள் பொதுவாக இந்த மாதிரி பண்ண மாட்டான். நாட்டு வெடி குண்டை போடுவான், இல்லை வெட்டுவான், கிட்னாப் பண்ணுவான், கூலிப்படையாக இருப்பான், அவ்வளோதான். இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தென் மாவட்டத்தில் ஆள் கடத்தல், கொலை முயற்சி இப்படின்னு 20க்கும் மேற்பட்ட கேஸ் ஐகோர்ட் மகாராஜா என்ற ரவுடிக்கு மேலே பதிவுபட்டிருக்கு. ஸோ இவர் சமீபத்தில் போலீஸார் பிடிச்சிருக்காங்க, மாவு கட்டும் போடப்பட்டிருக்கு. சடனாக கைது பண்ண என்ன அவசியம் வந்திருக்கு? என்ன வழக்கில் சிக்கியிருக்காரு? இவருடைய 23 வயதிலேயே ஒரு கொலை வழக்கு. காதலி முத்துமாரி, அது 2017. இப்போ அவருக்கு 32 வயசு தான். இந்த ஹைகோர்ட் மகாராஜா அந்த பெண்ணை கொலை பண்ண வழக்கு ஒன்று. முதல் வழக்காக தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு மேடவாக்கம், சென்னை மேடவாக்கத்தில் நகை கடை அதிபரை இது பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டு துப்பாக்கி முனையில் பண்ணதாக கூட சொன்னாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் இங்கே ஈசிஆரில் ஒரு அட்வொகேட்டை மடக்கி 25,000 வழிப்பறி, இந்த மாதிரி அடுத்தடுத்து வழிப்பறி வழக்குகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மேலே இருந்துட்டு தான் இருந்தது. ரொம்ப இஷ்யூ ஆனது உங்களுக்கு மதுரையில் ஒரு 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனை, பள்ளி மாணவனை முகமூடி அணிந்துக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணி, அதுக்கப்புறம் போலீஸ் தனிப்படையெல்லாம் எங்கே இருக்காங்க, அந்த வாகன தணிக்கை அதெல்லாம் வச்சு பார்த்து, அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு பார்த்து வண்டி கண்டுபிடிச்சி அப்புறம் பண்ணும்பொழுது பார்த்தா அது ஒரு சினிமா துணை நடிகர் ஒருத்தருடைய வண்டி, அவரும் கூட இருந்து இவரை இருந்து எல்லாம் இருந்து பண்ணியிருக்காங்க. அவரை விசாரிக்கும் போது ஒன்றா லிங்க்கு போகுது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனைவி சூர்யா தான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் அது போச்சு. அதுக்கு பிறகு போலீஸு இங்கேருந்து இந்த ஹைகோர்ட் மகாராஜா யாருன்றது கண்டுபிடிச்சி அவரை கொண்டாந்து உள்ள வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மனைவி சூர்யா, அவங்கள தேடிட்டு குஜராத்துக்கு போகும்போது அந்த லேடி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு கடிதம் ஒன்று கிடைக்குது, சூசைட் நோட். அதில் எனக்கும் அந்த ஹைகோர்ட் மகாராஜாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எனக்கு பூர்வீகம் மதுரை, அந்த வகையில் எனக்கு அவரை தெரியும், நான் பார்த்துருக்கேன், மற்றபடி எந்த தொடர்பும் கிடையாது,
அந்த மாணவனை வந்து கடத்தினது வந்து இவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த மாணவனுடைய அம்மாவும் நானும் எப்படி ஒரு நட்புன்னா பியூட்டி பார்லர் வச்சுருந்தோம். அதில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது. அது வந்து என்னுடைய பியூட்டி பார்லரை ஆட்களை வச்சு எழுதி கொடுங்க, 35 லட்சத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லி நான் மிரட்டினாங்க. நான் என்னுடைய கணவர் ஐஏஎஸ் இருந்து கூட நான் என்னுடைய பவரை உபயோகம் பண்ணாமல் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் விட்டுட்டு நான் வந்து குஜராத்துக்கு போய் செட்டில் ஆகிட்டேன். இதுக்கு பிறகு வந்துட்டு இந்த கடத்தல் விஷயம் செய்தித்தாளில் வந்து தான் எனக்கு தெரியும். ஆனால் இதில் தொடர்பே இல்லாமல் என்னுடைய பேரை சேர்த்து என்னுடைய கணவர் ஒரு நேர்மையான ஐஏஎஸ், அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய என்னை வந்து ஒரு ரவுடி பையன் கூட காதல் ஜோடியாக சேர்த்து நாங்கள் 2 பேரும் வேறு மாதிரி உறவு முறையில் இருந்த மாதிரிலாம் சித்தரித்து எல்லாம் பேசுகிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னுடைய கணவருக்கு வந்து இழுக்கு ஏற்பட நான் காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு அதில் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பரவச்சுக்கிட்டிங்கன்னா, ஹைகோர்ட் மகாராஜாவும் மதுரையை சேர்ந்த சூர்யா, அதாவது ஒரு குஜராத் கலெக்டருடைய மனைவி, ஐஏஎஸ் உடைய மனைவி, 2 பேரும் வந்துட்டு சுத்தாத இடம் கிடையாது, மதுரையில் அவங்க கால்படாத இடம் கிடையாது, காதல் கிளிகளாக சிறகடித்து பறந்தாங்க. அந்த தொடர்பை பயன்படுத்திட்டு நிறைய வந்து அந்த அம்மா பணம் கொடுத்தது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆடி கார் வாங்கியிருந்தார், சொந்தமாக பங்களா வாங்கினார், ஏகப்பட்ட அளவுக்கு சொத்தெல்லாம் சேர்த்தாரு. இந்த கேஸில் வந்து அந்த அம்மாவுக்கு இந்த மாணவன் பள்ளி மாணவனுடைய அம்மாவுக்கும், அதை கடத்தப்பட்ட அந்த மாணவன் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கும் இருந்த தகராறு. அந்த தகராறில் அந்த சூர்யா ஐஏஎஸ் உடைய மனைவிக்காக உதவி பண்ண போய் தான் அந்த மாணவனை கடத்த வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதாவது சூர்யாவோட சொல்லலை, சூர்யாவுக்கு எதனா ஒன்றா துடிச்சு போயிடுவார் அந்த ஹைகோர்ட் மகாராஜா, அப்படி தான் கடத்தினார் அப்படின்ற விஷயமா அது வந்து போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இறந்த பிறகு அந்த சூசைட் நோட்டில் இருந்த வரிகள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மாதிரி காதல் விஷயம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு ஏரியாவில் இருந்தோம் பார்த்தோம் அவ்வளோதான் தெரியும். இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் என்னை வந்து அசிங்கப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரியாக முறைகேடாக சித்தரித்ததை என்னால் ஏற்றுக்க முடியல, என் கணவர் தலைகுனிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு, தன்னுடைய உயிரை மாய்ச்சிற அளவுக்கு ஒரு லேடி போகிறாங்க. அந்த மாதிரி விஷயந்தான் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த அம்மாவில் தான் அவர் வாழ்ந்தார். அவர் சேர்ந்த வீடு, காரு, சொத்து எல்லாமே அவங்க. ஆனால் இதெல்லாம் ஹைகோர்ட் மகாராஜா சொல்லி தானே காவல்துறைக்கு தெரியும். ஆமாம், ஹைகோர்ட் மகாராஜா பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மகாராஜா சொல்லி தானே தெரியும். ஹைகோர்ட் மகாராஜா சொல்கிறாரு, அது சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறதா? இந்த அம்மாவுடைய மரணம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. மரணத்தின் கடைசி நேரத்தில் எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது ஏற்றுக்கிறதா? அது ஒன்று இருக்குல்ல. நீ வந்து ஹைகோர்ட் மகாராஜா வந்து ஒரு உத்தமர் கிடையாது, அவர் சொல்கிறது ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குல்ல. அவர் யார்? முதல்ல அவர் பல வழக்குகள் சம்மந்தப்பட்டவர். ஆள் கடத்தல், காதலியே கொலை பண்ணியிருக்காரு. அப்புறம் வழிப்பறி வழக்கில் வழக்கறிஞரை வழிப்பறி பண்ணி 25 வருடம் படிச்சிருக்காரு. நகைக்கடை அதிபரை வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டி இது பண்ணியிருக்காரு, கட்டி போட்டு. இது மாதிரி பல சம்பவங்கள். இப்போ வந்து கடைசியாக இப்போ வந்து உங்களுக்கு கைது பண்ணதை விட உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கேவலமான விஷயம் தானே. அவருடைய மனைவி பிரியதர்ஷினி என்கிற பிரியா, இவர், அப்புறம் அவங்க கூடவே தனலட்சுமின்னு ஒரு லேடி, இவங்க 3 பேர் இருந்துக்கிட்டு இந்த ஒரு கிரைண்டர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அதாவது இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க தான் எல்லாம் அதிகமாக தெரியும். பெண் குரலில் பேசுறது, ஆண் குரலில் பேசுறது, தேனொழுக பேசுறது. இப்போ தான் ஒரு இது ஒன்று சொல்கிறாங்களே, ஹனி ட்ராப். அது அந்த மாதிரி பேசி என்ன சொல்கிறது, தேன் சொட்ட சொட்ட பேசி கொண்டு போய்ட்டு ஆளர் வழி பண்ணி பணத்தை பறிக்கிறதுக்கு பேர் வச்சுருக்காங்க போல. அந்த ஹனி ட்ராப்பில் தான் அவர் மாட்டிருக்காரு. யார்? எட்வர்ட்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ஏரியாவில் வந்துட்டு இந்த நில எடுப்பு தாசில்தாராக இருந்திருக்கார், தனி வட்டாட்சியர். அவர் வந்து ஒரு சில 3 மாதம் முன்னாடி டிசம்பர் மாதம் இப்போ 2025 வந்துட்டு அவர் கையூட்டு வாங்கினது ஒரு 75,000 வாங்கினதில் ஒரு சஸ்பெண்டு. ஒரு 3 மாதம் வீட்டில் தான் இருக்கார். வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பொழுது போகல ஃபோன் எடுத்து பார்த்துருக்காரு. யாரும் இப்போ நீங்களோட இந்த டெலிகிராம் அந்த மாதிரிலாம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துறது, வாட்ஸ்அப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரும் ஒரு லேடி படம் போட்டிருக்கோம். சில நேரத்தில் வந்து நடிகை படம்லாம் கூட போட்டு வரும்.
இப்போலாம் நடிகை படம் வரதில்லை. ஏன்னா நடிகை படம் போட்டு நம்மளை ஏமாத்துறாங்கன்ற அளவுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டதுனால நடிகை இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே பெண்கள் படமே போடுறாங்க. அதுவும் அவங்க படம் போடுறதில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க படத்தை போடுறாங்க. பெரும்பாலும் அந்த பெண்கள் இந்த ஆண்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஹலோன்னு போடுறாங்க, ஒரு பதில் ஹாய்னு போட்டாருன்னா அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகிடும். இப்போ இது ஒரு பக்கம், இது இல்லாமல் இந்த ஆப் ஒரு பக்கம். உங்களை பற்றி நல்லா தெரியும். இவர் வந்து இந்த எட்வர்ட் வந்து ஒரே நாளில் மாட்டல இந்த ஆப்பில், அனி ட்ராப்பில் பல மாதங்களாக அவர் சஸ்பெண்ட் ஆன காலத்துலேருந்தே ட்ராவல் பண்ணியிருக்காரு. பேசுகிறது, சேட்டிங் பண்ணுறது, உங்களுக்கு எத்தனை பசங்க, எவ்வளோ சொத்து, ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க, தனியாக இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி, அப்படி இப்படின்னு நிறைய ஒரு சாட் மூலியமாகவே எல்லா பர்சனலையும் சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லியிருக்காரு அவர். அதாவது போக்குவரத்து தலைவருக்கு வருமானம் என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது எல்லாமே தலைவர் சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் அது வந்து சரி வராத, வாங்க உங்களுக்கு அருமையான வில்லா ஒன்று இருக்குது அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறாங்க. வர சொல்கிறாங்க, நீ வாங்க இன்றைக்கி வாங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம், நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நம்மகிட்ட இருக்கோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் தான் தலைவர் அந்த தேனொழுக பேசுகிற வாரத்தில் மெய் மறந்து தான் அங்கே போகிறார். இப்போ கடந்த 17ஆம் தேதி தான் அந்த சம்பவம், இந்த மாதம் தான் பிப்ரவரி நடந்தது. சோழிங்கநல்லூரில் அண்ணா தெருன்னு சொல்லிட்டு ஒரு வில்லாலாம் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவில் தான் ஏகப்பட்ட இந்த மாதிரி தனித்தனி வீடுகள்லாம் நிறைய. அதில் ஒரு வீடு வந்து இவங்க சொந்த வீடாக வாடகை எடுத்தாங்களா, அதெல்லாம் போலீஸ் விசாரணைலாம் தெரிய வரும். அதில் தான் தலைவர் வர வச்சு உள்ளே போயிருக்காரு. இந்த பச்சை கிளி முத்துச்சரன் ஒரு படம் வந்து இல்லை, சரத்குமார், அது இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பச்சை கிளி முத்துச்சரம் படம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 15 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அனி ட்ராப் விஷயம்லாம் இருந்திருக்கு. ஓரளவுக்கு அது எச்சரிக்கை ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. அதை பார்த்து கூட 15 வருஷம் கழிச்சு நம்ம ஆளுங்க வந்து திறந்தலை. போயிட்டு உள்ளே போனது தலைவரை 2-3 குத்து விட்டு கையெல்லாம் கட்டி போட்டு வாயில் எல்லாம் பிளாஸ்டிக்லாம் ஒட்டி எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி இருக்கிறதெல்லாம் உருவிட்டு பணம் நகை எல்லாத்தையும் உருவிட்டு அப்புறம் ஒரு ஊசி போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆள் கடத்தல் பண்ணி இந்த அனி ட்ராப் பண்ணுறவங்க யாருமே பண்ணாத வேலை இது. ஊசி போடுற விஷயம், ஊசி போடுற விஷயம் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்த மயக்க ஊசின்றது எப்படி போச்சுன்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியதும் இருக்குது. சென்னையில் வந்து விஷ ஊசி போட்டு குறிப்பிட்ட விஐபியில் கடத்தி கொலை பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கினது, நகையில் பறிச்சது, இந்த மாதிரி விஷயம்லாம் 70s வந்து சென்னையில் விஷ ஊசி கொலை வழக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்னை சென்ட்ரலுக்குள்ள அந்த ஏரியாவில் ஆரம்பித்து ஈசிஆர் ஓஎம்ஆருக்குள்ளே இந்த விஷயங்கள் முடிஞ்சிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக பேசப்பட்ட கொலை வழக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடத்துகிற ஆட்கள் வந்து ஊசி போடுற விஷயம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. இதான் அந்த ஊசியை போட்டு வண்டலூர் போகிற ரோட்டில் கார்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அதில் ஏகப்பட்ட காயத்தோடு அவர் போய்ட்டு யார் கூட்டு போனதில்லை, கேஎம்சியில் அட்மிட் ஆகிட்டு அங்கே போலீஸ் வருவாங்கள்ல, ஏர் என்ட்ரி போடுவாங்க. ஆனால் அவர் வந்து அங்கே சொல்ல காணோம், அவங்க சந்தேகம் ஏற்பட்டு அவங்கள தான் போலீஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. இல்லை, காயத்தோடு ஒருத்தர் இருந்தாங்கனால எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ரொம்ப சமாளிச்சத மாதிரி தான் தகவல்லாம் வந்துட்டுருக்கு. அதான் எப்படி பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு காயத்தோட ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க எப்போவுமே. ஆமாம், ஹாஸ்பிட்டல் அவுட் போஸ்ட் இருக்கும் பெரும்பாலான இடத்துல. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனே போட்டாங்க. சென்னை ஸ்டான்லிலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு, ஸ்டான்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. சில ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் போஸ்ட் போலீஸ் இருக்குது. அங்கே உள்ள யாருன்னா விபத்து காயம் அந்த மாதிரி எந்த காயமாக வந்தாலும், கத்தி குத்து காயம் எது வந்தாலும் போலீஸ் வருவாங்க. வந்துட்டு சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க. இவர் காயத்தோடு இருக்கும்போது கார்லேருந்து கீழே விழுந்த அப்படின்னு சொன்னாரான்னு தெரில. காயத்தோடு கடந்தாருன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. உடம்பெல்லாம் காயம், பட் எந்த லிமிட்டுன்னு பாருங்க. பார்த்து அந்த ஏரியா பார்த்துட்டு செம்மஞ்சேரி போலீஸ் வந்துட்டு பார்த்துட்டு அவரை டீட்டெயிலாம் ஏன்னா வந்து அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார்னும் போது, அரசு அதிகாரி அப்படின்னும் போதே கொஞ்சம் ஸ்பீடாகும். செம்மஞ்சேரி போலீஸ் வந்துட்டு அவரை விசாரிக்கும் போது தான் 1 by 1 சொல்கிறார். இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போனாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா தான் ஓரளவு தான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அனி ட்ராப்பில் மாட்டின்லாம் சொல்லியிருப்பாரா, இந்த மாதிரி சில துருவி தான் இந்த எல்லாம் வந்துருக்கு. அது மாதிரி ஓரளவு எந்த ஏரியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, எந்த ஏரியாவுக்கு போனீங்கும் போது உங்களுக்கு சோழிங்கநல்லூர் அண்ணா ஸ்ட்ரீட்டு ஒரு வில்லா அப்படின்னும் போது, ஓ அது ஏரியாவா, அது இந்த மாதிரி சில பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இவங்க மொத்தமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட் மகாராஜா அப்போ அந்த வில்லேருந்து கிளம்புறாரு. இல்லை, இவங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இதில் வேலை முடிச்சு ஆப்ரேஷன் முடிச்சு அடுத்த ஒரு அனி ட்ராப் பண்ணல கிளம்பியிருக்காரு. பெங்களூரில் எங்கேயோ வச்சு தான் போலீஸ் பிடிச்சிருக்காங்க, சென்னையில் இல்லை, வேறு எங்கேயோ அதர் ஏரியாவில் தான் பிடிச்சிருக்காங்க.
படிக்கும்போது தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க கூட அந்த பிரியதர்ஷினி வந்து அவருடைய மனைவி, அந்த அம்மா அந்த மாதிரி குரலில் பேசியிருக்காங்க. இன்னொரு லேடி ஒன்று கூட தனலட்சுமி. ஆமாம், அந்த அம்மாவும் தேவைப்பட்டால் 2 பேரும் மாறி மாறி பேசுவாங்க, பேசி உரையப்பாங்க. அது உள்ளே வந்து ஒரு 5 பேர் மென்று இருந்திருக்காங்க. இந்த 5 பேர் தான் உள்ளே பெல் அடித்து தலைவர் உள்ளே போனதுமே பின்னாடியே 2 அறை விட்டு 2 குத்து விட்டு 5 பேர் சேர்ந்து மிதி மிதிச்சிருக்காங்க. மிதிச்சு அப்புறம் தான் கையை காலெலாம் கட்டி விட்டு அதில் ஒருத்தர் வந்து சினிமா துணை நடிகர். இந்த மாதிரி பல கேரக்டர்லாம் உள்ளே வந்திருக்குது. ஒருத்தர் கராத்தே மாஸ்டரான். இவங்கெல்லாம் பெரிய நெட்வொர்க். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தெரிய வரும். கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் பார்த்துருக்கேன். இப்போ மகாராஷ்டிரா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிரியதர்ஷினி உள்பட அந்த 5 அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? பிரியதர்ஷினி, தனலட்சுமி, மகாராஜா 3 பேரும் அரெஸ்ட்டு. அது இல்லாமல் கூட அந்த டீம் எல்லாமே வந்து இவர் கொடுத்த தகவலை தான் மாட்டிருக்காங்க. இவர் வந்து போலீஸு பெங்களூரில் தான் பிடிச்சிருக்காங்க. அதே இந்த வேலை முடிஞ்சதுமே இவர் கொண்டாந்து போட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. அது கூட வந்தவங்க தான் காரில் கொண்டாந்துருக்காங்க. பிரியதர்ஷினியும் மகாராஜா கொண்டாடல, கூட அந்த ஆட்கள் கொண்டாந்து அந்த ரோட்டில் சொந்த மனைவியே ஒரு அணி ட்ராப்புக்கு பயன்படுத்திக்கிறாருன்னா இது எப்படியாப்பட்ட ரவுடியார்? இல்லை, இது தொழிலே இந்த மாதிரி தான். அது வந்து ஒரு ரவுடிகள் சொல்கிறோம் இல்லையா, ரவுடிகள் தாதாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ரவுடிசம் கிடையாது. எல்லாம் இது ஒரு மாதிரியான சீட்டிங் மோசடி பெருவழிகள். ரவுடிகள் வந்து பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டான். கத்தி எடுப்பான், இல்லை கையில் அந்த நாட்டு வெடி குண்டை போடுவான், இல்லை வெட்டுவான், கிட்னாப் பண்ணுவான், கூலிப்படையாக இருப்பான், அவ்வளோதான். இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க. இந்த வேலை பண்ணுறோம் ரவுடியாக இருக்க மாட்டான், ரவுடியாக இருக்கணும் இந்த வேலையை செய்ய மாட்டான். இது ஒரு மாதிரியான சீட்டிங். இது உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு இந்த பையனை கடத்தந்து, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐஏஎஸ் மனைவி சூர்யா பேரை வந்து பயன்படுத்தந்து, இந்த காரு, இந்த சொத்து சுகம் எல்லாமே அவங்க கொடுத்ததானது. 2-3 வழக்கில் வந்து ஒரு அதாவது உங்களுக்கு இந்த இதில் சொன்ன பாருங்கள், நம்ம அட்வொகேட்டை வழிப்பறி பண்ணது. அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு. இதெல்லாம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டு பஞ்ச பராரி மாதிரி சென்னையிலேயே பல இடங்களில் சுற்றிருக்காப்புல. எதுவும் சரியாக மாட்டலை. அப்போ தான் இந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த கிரைண்டர் ஆப்பா, அந்த ஆப்பில் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம தேடி தேடி பேசுகிறது. ஒரு 100 நம்பர் சீட்டு குளிக்க போட்டு பண்ணுவோம். எவன் எடுக்கிறான்னு பார்ப்போம். எடுக்கிறோன்னா எவனா ஒருத்தன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரன் பணம் கையில் வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி எவனா மாட்டினான்னா முதல்ல அவனை பண்ணுவோம். அது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தடுத்து பண்ணலான்னு. இப்போ பெங்களூர் போயிட்டு அடுத்த ஆப்ரேஷன் ரெடி பண்ணுற இடத்துல தான் போலீஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு. அதையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நகை கடைக்காரர் கடத்தலான்னு திட்டமிட்டு இருந்தார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. யார் அந்த நகை கடத்தல்? சென்னையில் ஒரு பிரபலமான நகை கடைக்காரன். நிறைய பேர் இந்த மாதிரி பெண்கள்னாலே வயசாக அதிகமான வயதான ஆட்கள் தான் இந்த மாதிரி அநியாயத்தில் மாட்டிக்கிறாங்க. இவருக்கு உங்களுக்கு 52 வயசு ஆகுதாம்மா எட்வர்ட்டுக்கு, இந்த தாசில்தாருக்கு. அந்த மாதிரி சின்ன வயசாலோட நம்பி போயிடலாம் பொழுது. இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய எந்த ஆப் வந்தாலும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனி ட்ராப்பில் ஆளில் வந்து யாரும் இவங்களை தேடி வரணும், இவங்களே தேடி போய் அந்த வண்டியில் உட்காந்துடுறாங்க. போலீஸுக்கே சேலஞ்சு விடுக்கும் வகையில் ஏதோ ஒரு விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு சார். ஆமாம், இந்த எஸ்எஸ்புரம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பக்கத்தில் காலவாசல், அங்கே வந்துட்டு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்துட்டு போலீஸார் கைது பண்ணி வேனில் கொண்டு போகிறாங்க. வேனில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், வேன்லனா ஒரு 5 போலீஸாவது கூட போவாங்க இல்லையா. கையில் எப்படி மிளகா பொடி வந்துன்னு தெரியுது. அது போலீஸுடைய மெத்தனம் தான். மிளகா பொடியை தூவி அவ்வளோ போலீஸையும் ஒரு மாதிரியான நிலவொலியை வச்சு, இந்த ஜீப் வண்டி ஓட்டுறாருல டிரைவர், அவரு முகத்துலையும் அடித்து வண்டி போகிற இடத்துல மோதின பிறகு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி அப்போ ஒரு முறை வந்து சுட்டு தான் பிடிச்சாங்க. இது வந்து பாத்ரூமில் வழிக்கு வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி உடலில் நிறைய வந்து வீரத்தழும்புகள்லாம் இருக்குது அவருக்கு. ஆனால் போலீஸுக்கும் சேலஞ்சிங்காக பண்ணது அந்த மாதிரி விஷயம். ஆனால் அது வந்து தப்பிச்சு போயிட்டு போலீஸை அச்சுறுத்தணும், நம்ம போயிட்டு பெரிய சம்பவம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ரவுடி மனநிலையெல்லாம் கிடையாது. தப்பிச்சு போயிட்டு இந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல யாரா ஏமாற்றி சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சீட்டிங் தான். ரவுடி தனத்தெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸ் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது. ஒன்லி சீட்டிங். நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் முக்கிய நன்றி. நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714